இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிதுன லக்னம். இதுக்கு எந்த மாதிரியான பலன்கள் சார் கிடைக்கும்? மிதுன லக்னம் ஒரு உபய லக்னம். இந்த லக்னம் வந்து அவமானப்படக்கூடிய லக்னம். ஊருக்கு உழைக்கக்கூடிய லக்னம். ஊருக்கு இருக்கவங்கள கையெடுத்து கும்பிடுவாங்க. குடும்பத்தில் இருக்கவங்கள திட்டுவாங்க. அப்படி ஒரு லக்னம் அது. அந்த வீட்டில் ஏதாவது பெருசாக இருந்தால் மட்டும்தான் அவன் ஒரு பெரிய வீரனாக மாறுவான். இல்லைன்னா என்ன ஆகுன்னா அவனை வந்து காலி பண்ணி உட்கார வச்சிடணும் அந்த லக்னம். இருந்தாலும் சில பாதைகள் படும். ஆனால் அந்த லக்னத்துக்குன்னே ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவன் வந்து வில் வித்தையில் பேர் போன ஆளாகவும் இல்லை கலைகளில் பேர் போன ஆளாகவும் தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் இல்லைன்னா பேர் போன ஆளாகவும் வாயு சம்பந்தப்பட்ட நோய்களை வரக்கூடிய அதிக வாயு பிடிக்கக்கூடிய ஆளாகவும் மாறுவாங்க. 7ஆம் வீட தனுசு லக்னமாக இருக்கிறதுனால குரு பார்வை பெற்றதுனால திடீர்னு அவனுக்கு அதிர்ஷ்டமும் திடீர் யோகமும் இவனுக்கு போய் இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு போய் அவன் பொண்டாட்டி பாரு இவ்வளோ அழகாக இருக்கு, அவன் புருஷன் இப்படி நல்லா இருக்கு, அவன் குழந்தை இப்படி நல்லா இருக்குது, அவனுக்கு போய் இப்படி சொத்து, இப்படி ஒரு வியக்கத்தக்க ஒரு சூழல் ஏற்படும். யாருக்குமே இல்லாத ஒரு விஷயம் கடவுள் அவங்கக்கிட்ட பேசுவாங்க. இவங்க போய் அழுதாங்கன்னா கடவுள் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இவங்க பண்ணுறதுனால ஊருக்கு அத்தனை பேர்த்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு.